வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இந்த செக்ஸ் எஜுகேஷன் அந்த தலைப்பில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற படம் செக்ஷுவல் ரெஸ்பான்ஸ் சைக்கிள். இதில் ஃபஸ்ட்டு டிசையர் ஃபேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆணும் பெண்ணும் அருகாமையில் வரும் பொழுது காம உணர்வு, அவர்களுக்கு ஃபஸ்ட்டு உடலில் ஏற்படுற மாற்றம் டிசையர் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். Sexual urges occur in response to sexual cues or fantasies. இப்போ யூஸ்வலாக ஆணும் பெண்ணும் அருகாமையில் இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஈர்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுடைய இப்போ சாதாரணமாக லவர்ஸாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம். அவர்கள் அவர்களுடைய தனிமையான ஒரு அறையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி சமயத்தில் அவர்களுடைய பாடியில் ஏற்படுற கெமிஸ்ட்ரியை தான் டிசையர் ஃபேஸ்னு சொல்கிறோம். இந்த டிசையர் ஃபேஸில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய பாடியில் மாற்றங்கள் வருது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அவர்களுடைய பிரெயினில் வருது. அந்த காம உணர்வு அப்படிங்கிறது ஒரு இன்பத்தை நாடி போக உடலிலும் மனதிலும் மாற்றங்களை கொண்டு வருது. இந்த மாதிரி சமயத்தில் அரோசல் ஃபேஸ் அரோசல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒன்று பார்க்குறோம். இது சப்ஜெக்டிவ் சென்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ப்ளஷர் அண்ட் ஃபிசியலாஜிக்கல் சைன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் அரோசல் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணுக்கு ஆண் உறுப்பில் இரத்த ஓட்டம் அதிகமாகி ரத்தம் அந்த இடத்துல அதிகமாக தேங்கி விரைப்புத்தன்மை உண்டாகுது. பெண்களுக்கும் அதே மாதிரி அவர்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் ரத்தம் தேங்கி அந்த ஏரியா லேபியா மைனோரா மெஜோரா இந்த பகுதிகள், யோனி குழாயுடைய சுவர்கள், பிரெஸ்ட், நிப்பிள், இதில் எல்லாமே மாற்றங்கள் வருது. வெஜைனல் செக்ரீஷன்ஸ் அப்படிங்கிற அந்த நீர் மாதிரி அவர்களுக்கு சுரக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. பிளாட்டோ ஃபேஸில் ப்ரீஃப் பீரியட் ஆஃப் டைம் பிஃபோர் ஆர்காசம். இது ஆர்காசம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டோ ஃபேஸுங்கிறது அந்த இன்பம் அதிகமாக அவர்கள் லயிச்சு இருக்கிற நேரம். அடுத்தது ஆர்காசம் அப்படிங்கிற கிளைமேக்ஸ். இதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல மாற்றங்கள் வருது. அவர்களுடைய அந்த இன்பம் உச்சகட்டம் அடைந்து அவர்களுடைய உடலில் ஒரு இன்ப தூண்டுதல் முடிவடையுது. ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான உணர்வுகள் இந்த ஆணும் பெண்ணும் அவர்கள் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் ஃபேஸ். இதில் டிக்ரீஸ் இன் அரோசல் அக்கர்ஸ் ஆஃப்டர் ஆர்காசம், பர்டிகுலர்லி இன் மென். இப்போ இந்த விந்து வந்த பின்ன ஆணுக்கு ஒரு தேக்க நிலை உருவாகும், அவர்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வரும். இந்த செக்ஸ் தூண்டுதலில் அதிகமாக அவர்களுடைய நாட்டம் குறைஞ்சு போகும். அப்போ அந்த ஆண் எந்த ஒரு விதமான வேலையிலும் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அந்த அடுத்த தூண்டுதலுக்கு கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படும். இதை ரெசல்யூஷன் ஃபேஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், பாருங்கள். இதை பற்றின உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸில் போடுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.